ஹாய் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குரு குருப்பா. இன்றைக்கி வந்து நம்ம மார்க் 10 தான் பார்க்க போகிறோம். ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு 100 கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். சரி வாங்க குயிக்காக வந்து ரிவைஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஃபில் ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேஸ் ஆஸ் அ டேஷ் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ் த டார்கெட். ரிசல்ட் ஆஃப் ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் ஒர்க் ஹி அச்சீவ் the target. Next, I'm standing here dash my friends on behalf of my friends. Next, we must think twice before taking action. இங்கே வந்து phrasal verb என்ன வரும்னா think பதிலாக pond over சொல்லலாம். we must think twice before taking actionக்கு thinkக்கு என்ன வந்து phrasal verb போடலாம்னா ponder over. Next, fourth question, you would hold me in your ஆர்ம்ஸ். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்சோனன்ஸ். இது வந்து எந்த போயமில் எடுத்திருக்காங்கன்னா ஸ்பெஷல் ஹீரோலேருந்து எடுத்திருக்காங்க. யுவர் ஆர்ம்ஸ் வந்து ஸ்பெஷல் ஹீரோலேருந்து எடுத்திருக்காங்க. இங்கே வந்து ஆத்தர் வந்து கிறிஸ்டினா எம் கர்ச்சின் அவர் தான் இந்த போயம் வந்து எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். ட்ராப்ட் இன் த ஹார்ட்ஸ் டீப் வெல். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அலிட்ரேஷன். சரிங்களா. இது வந்து யுவர் ஸ்பேஸ் போயம்லேருந்து எடுத்திருப்பாங்க இந்த லைனு. ஆத்தர் வந்து டேவிட் பேட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள். ஹியர் இஸ் எ சைல்டு ஹூ கிளாம்பர்ஸ் அண்ட் ஸ்கிராம்பிள்ஸ் ஆல் பை ஹிம்செல்ஃப் அண்ட் கேதரிங் பிராம்பிள்ஸ். ஹியர் இஸ் எ ஸ்ட்ராம்ப் ஹூ ஸ்டாண்ட்ஸ் அண்ட் கேஜஸ். ஹியர் இஸ் எ காட் ரன் அவே இன் த ரோடு. இங்கே வந்து ஸோ நான் ஆன்சர் கொடுத்துட்டேன்னா அனஃபோரா யூஸ்டு ஹியர். எந்த அனஃபோரா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த இதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரே மாதிரி வருது இல்லையா, லைனோட ஸ்டார்டிங்கில் வந்து ஹியர் இஸ்ன்ட்டு. அப்போ இங்கே என்ன அனஃபோரானா ஹியர் இஸ் த அனஃபோரா வந்து ஹியர் இஸ் த அனஃபோரா இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆத்தர் நமக்கு தெரியும் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து லீவ் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸ். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அசனன்ஸ். லீஃப் ஃப்ராக்ஸ் அண்ட் டோட்ஸு என்னது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா அசனன்ஸு. இது வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்தியன் சீசன்ஸ் போயம்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஆத்தர் வந்து நிஷா டைரணி. யார்? நிஷா டைரணி. நெக்ஸ்ட் வந்து தட் ஹியர்ஸ் த ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் அண்ட் ஃபைன்ஸ் த ஃபைனஸ்ட் மிர்த். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா இமேஜரி. சரிங்களா. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, அந்த போயம்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். சரிங்களா. அவர் தானே பீப்புள் போயிட்ட எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்கள். ஏ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு த எர்த். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா கான்சனன்ஸ். இது எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்க இந்த லைனு? ஏ திங் ஆஃப் பியூட்டிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஆத்தர் வந்து ஜான் கீட்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இன் வெயின் இட் மேட்டர் நாட் ஏ பின். ஆத்தர் ஆஃப் த லைன் யார்? வில்லியம் மேக்பீஸ் டக்கரே. இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஏ ட்ராஜிக் ஸ்டோரி போயம் இருக்கு இல்லையா, அந்த போயமோட லைன் தான் இது. நெக்ஸ்ட் வந்து ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் கியூரியஸ் கேஸ். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா ஹைப்பர்போல். அந்த சேஜ் வந்து முடி பின்னாடி இருக்கிறது வேண்டாம், பின்னாடி இருந்தால் அது நல்லா இல்லை, முன்னாடி மூஞ்சி மேலே தொங்கிட்டு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு ஒரு மாதிரி வந்து க்யூரியஸ் கேஸாக இது பண்ணுவார் இல்லையா, அதுதான் வந்து ஹைப்பராக யோசிக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸாஜரேட்டடு இதுவாக வந்து சொல்லியிருப்பார். அதனால் இது வந்து ஹைப்பர்பல். எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஏ ட்ராஜிக் ஸ்டோரி. நெக்ஸ்ட் பாருங்கள். இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர். இங்கே வந்து இட்டை யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டீம் ஒர்க். சரிங்களா. எழுதுனது வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அந்த டீம் ஒர்க் எழுதுனது யார்? எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட் வந்து லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோடு. இங்கே வந்து லம்பிங்கோட மீனிங் என்னதுன்னா கேரி வித் டிஃபிகல்ட்டி. மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் புக் பேக்கில் இருக்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொஷின்ஸ் பேப்பர் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து 14th கொஷின் பாருங்கள். அண்ட் த ஃப்ளங் ஸ்ப்ரே அண்ட் த ப்ளோன் ஸ்பியூம் அண்ட் த சீகல்ஸ் க்ரைங். இங்கே வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன? கான்சனன்ஸ். சரிங்களா. இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா சீ ஃபீவர்லேருந்து எடுத்திருக்காங்க. ஆத்தர் வந்து ஜான் மெர்சிஃபீல்டு. நெக்ஸ்ட் பாருங்கள். டு த கேர்ள்ஸ் வே அண்ட் த வெல்ஸ் வே வேர் த விண்ட்ஸ் லைக். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னா லைக் வந்தாலே நம்ம வந்து சிமிலி போட்டுருவோம் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இந்த லைனும் வந்து சீ ஃபீவரில் தான் எடுத்திருப்பாங்க. ஜான் மெர்சிஃபீல்டு தான் எழுதினவர். நெக்ஸ்ட்டு
பட் இட்ஸ் சம்திங் டீப் இன் த சோல் ஆஃப் மேன். என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அலிட்ரேஷன். இங்கே வந்து என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்க? அலிட்ரேஷன். நெக்ஸ்ட்டு 17th பாருங்கள், மீனிங் ஆஃப் இன்கிரைண்ட். இன்கிரைண்டோட மீனிங் என்னதுன்னா firmly established and hard to change. இதுதான் இன்கிரைண்டோட மீனிங். நெக்ஸ்ட்டு strength does not come your winning, your struggles develop your strengths. இது வந்து யாரோட ஸ்டேட்மெண்ட்னா ஸ்ட்ரென்த் பற்றி சொன்னது வந்து மகாத்மா காந்தி. the words that true hearts bind and gently friendship ascends flow. who wrote above line? இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதுனது? டேவிட் பேட்ஸ். இந்த லைன்ஸ் வந்து யுவர் ஸ்பேஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். ஹூ ரோட் த அபோவ் லைன்? கிறிஸ்டினா எம் கர்ச்சன் எழுதினவர். எந்த போயம்னா வந்து ஸ்பெஷல் ஹீரோ எழுதினது கிறிஸ்டினா எம் கர்ச்சன். நெக்ஸ்ட்டு ஷி கேவ் ஹிம் ஏ சாக்லேட். சென்டென்ஸ் பேட்டர்ன் வந்து சப்ஜெக்ட், வெர்பு, இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். மிஸ்டர் கமலேஷ் இஸ் அன் எல்ஐசி ஏஜென்ட்ன்றது வந்து காம்ப்ளிமெண்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹீ டேஷ் எ டீச்சர் சின்ஸ் 2002. கரெக்ட் டென்ஸ் வந்து ஹேஸ் பீன். சின்ஸ் வந்தாலே நம்மளுக்கு வந்து ஹேஸ் பீன் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்துடும் இல்லையா? நெக்ஸ்ட் வந்து இட் ஆல்வேஸ் டேஷ் ஹியர் இன் த ஆஃப்டர்நூன் drizzles. she dash to anybody. she has never apologized to anybody. நெக்ஸ்ட்டு 26 பாருங்கள், இடியமோட மீனிங். blood runs thicker than water. இதோட மீனிங் என்னென்னா the family members have stronger obligations with each other than with people outside family. இதுதான் blood is thicker than water. இன்கரெக்ட் இடியம் வந்து சூஸ் பண்ணணும். இதில் ஏதோ ஒன்று வந்து இன்கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அது வந்து என்னென்னு பயன் பண்ணணும். டேக் 5னா ஃபார் எ பிரேக் கரெக்டு. பீசஸ் ஆஃப் 8னா ட்ரெஷரு. பிளாக் அண்ட் ப்ளூனா சிவியர்லி. அதே மாதிரி வைல்டு கூஸ் சேஸ்னால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? வேண்டரிங்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அது வந்து தப்பு. அப்படின்னா வேஸ்ட்ஃபுல் அண்ட் வரணுங்க. வைல்டு கூஸ் சேஸ்க்கு வந்து வேஸ்ட்ஃபுல் அண்ட் வந்தால் தான் அது கரெக்ட். அப்போ இதுதான் வந்து இன்கரெக்டு. ஆண்டனிம் பாருங்கள், டிஸ்கிரைப்டுக்கு என்ன ஆண்டனிம் வரணும்னா கன்சீல்டு. ஆண்டனிம் ஆஃப் மான்ஸ்ட்ரஸ்னால் வந்து பியூட்டிஃபுல். இது வந்து மான்ஸ்ட்ரஸாக இருக்குது, இது வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டேஷ் கவ் இஸ் எ யூஸ்ஃபுல் அனிமல். இங்கே கவ் இஸ் எ யூஸ்ஃபுல் அனிமல், அதுதான் ஆர்டிக்கல். டேஷ் 9 chapters ஆஃப் த புக் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். த 9 chapters என்ன ஆர்டிக்கல் வரும்? த 9 chapters. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். they were not listening to the lesson. இங்கே வந்து கொஷன் டேக் வந்து they were. நெக்ஸ்ட் சேஞ்ச் இன்டு passive voice. who will accept this? by whom will this be accepted? நெக்ஸ்ட் பாருங்கள், கன்வெர்ட் ஆக்டிவ் சென்டென்ஸ் இன்டு passive சென்டென்ஸ். they broke up the table for firewood. இது பாசிவாக சொல்லும்போது the table was broken. the verb form வந்து எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி வருது இல்லையா? சேஞ்ச் இன்டு passive சென்டென்ஸ். they did not invite me but I went anyway. இங்கே வந்து I dash but I went anyway. I was not being invited. பாசிவ் சென்டென்ஸில் தான் எல்லா பிவேர்ப்ஸ் வர மாதிரியே இருக்கும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட் வந்து இட் பிளேஸ் வித் யுவர் மைண்ட். ஹூ ரோட் தி அபோவ் லைன் வந்து நாதியா புஷ். இட் பிளேஸ் வித் யுவர் மைண்டு. இது வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட். சரிங்க, அந்த போயம்லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 37 ஐ ட்ரைவ் ஃபாஸ்ட் த ஹவுஸ் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே. இங்கே வந்து ஐ யாரை ரெஃபர் பண்ணுறாங்கன்னா நதியா புஷ் தான் ரெஃபர் பண்ணுது. இதுவும் சேம் போயம் தான். வி வில் சர்வ் யூ 4 and 20 hours a day. இங்கே வந்து யூ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா அந்த மிஷின்ஸ் பேசுது இல்லையா, ஹியூமன்ஸ் பீயிங்கை தான் ரெஃபர் பண்ணுது. இது வந்து எந்த போயம்லேருந்து எடுத்திருக்காங்கன்னா த சீக்ரெட் ஆஃப் த மிஷின்ஸ். எழுதுனது வந்து ருட்யார்ட் கிப்ளிங். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு சினோனிம். க்ளூமி அப்படின்னா சேட். நெக்ஸ்ட் வந்து சினோனிம் ரேப்பிங்னா டேப்பிங் அண்ட் மீனிங். ப்ரிபிக்ஸில் கவர்டு. அப்போது ப்ரிபிக்ஸில் முன்னாடி வந்து ஏதோ ஒரு சின்ன வேர்டு ஆட் பண்ணணும் இல்லையா, அது வந்து டிஸ்கவர்டு. நெக்ஸ்ட் மை பெட் இஸ் டேஷ் த விண்டோ. இங்கே வந்து என்ன ப்ரிப்போசிஷன் வரும்னா மை பெட் இஸ் நியர் த விண்டோ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைசிங் இஸ் அ குட் ஃபார் ஹெல்த். சூஸ் நான் ஃபைனைட் வெர்ப்ஸ்.
அப்போ எக்ஸசைஸ்ன்றது தான் இங்கே வந்து நான் ஃபைனைட் வெர்பு. எக்ஸசைஸ்ன்றது எது கீழே வருது? ஜெரண்டு, ஐஎன்ஜி ஃபார்ம் வருது இல்லையா, அதனால ஜெரண்டு கீழே வருது. நெக்ஸ்ட்டு, மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் quest. What kind of quest does the poet seek here? Courageous. Next, don't ever try to saw her pride herself. Respect her. She knows how to thaw you, saw you. So be aware. Tone of the author என்னதுன்னா காஷன். சரிங்களா? இது வந்து ஐ எம் எவ்ரி உமன் போயம் இருக்கு இல்லையா, அந்த போயம்லேருந்து எடுத்துருக்கிறது. ஆத்தர் வந்து ராக்கி நரேனிஷ் இருக்குது. நெக்ஸ்ட்டு, பிகின் டு கம்ப்ளைண்ட் வென் ஹீ ஃபவுண்ட் தட் அட் ஹோம். இங்கே வந்து ஹீ யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா கிரிக்கெட்டை தான் ரெஃபர் பண்ணுது. இது வந்து எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் இருக்கு இல்லையா, அந்த போயம்லேருந்து எடுத்திருப்பாங்க. எதுலேருந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க? அடாப்டட் ஃப்ரம் ஏசோப் பெபல்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த டஸ்ட் தே லீவ் பிஹைண்ட் டேஷ். இங்கே தே வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னா காமெட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுது. அப்போ காமெட் போயம் எழுதுனது யார்? நார்மன் லிட்டில் ஃபர்டு. நெக்ஸ்ட் வந்து இட்ஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன இங்கே யூஸ் பண்ணியிருக்குன்னா பர்சோனிஃபிகேஷன். இன்னனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க இல்லையா, உயிர் இல்லாத ஒரு பொருளை வந்து உயிர் இருக்கிறதோட கம்பேர் பண்ணுறது. அப்போ இங்கே வந்து பர்சோனிஃபிகேஷன் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியிலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. ஆத்தர் வந்து எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். நெக்ஸ்ட் கொஷின், ஸோ ஐ had to call in a doctor double quick. above line wrote by யார்? சாந்தினி கோவிந்தன். இது எந்த போயம்லேருந்து எடுத்திருப்பாங்கன்னா மை கம்ப்யூட்டர் நீட்ஸ் ஏ பிரேக், அதுலேருந்து தான் எடுத்திருப்பாங்க. சாந்தினி கோவிந்தன் தான் எழுதியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, த ஒன்லி அதர் சவுண்ட்ஸ் த ஸ்வீப். ஹூ ரோட் த above line? ராபர்ட் ஃப்ராஸ்ட். இது எந்த போயம்? ஸ்டாப்பிங் பை வுட்ஸ் ஆன் ஏ ஸ்னோயி ஈவினிங். நெக்ஸ்ட்டு, த 1 minute apology இஸ் அன் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம். அந்த லெசன்லேயே ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. த வார் இயர்ஸ் வால்யூம் 3, வால்யூம் 1, 2, 3 நல்லாயிருக்கும். வால்யூம் 3லேருந்து தான் எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட், ஹூ செட் உமன் ஐ ஹோல்ட் இஸ் த பர்சோனிஃபிகேஷன் ஆஃப் செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டுடே ஷீ டசன்ட் ரியலைஸ் வாட் ட்ரெமெண்டஸ் அட்வான்டேஜ் ஷீ ஹேஸ் ஓவர் மேன். இது வந்து காந்திஜியோட கோட்டு. நெக்ஸ்ட்டு, பிகாஸ் ஆஃப் காந்தி த ஃபர்ஸ்ட் கேபினெட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா கன்சிஸ்ட் ஆஃப் டேஷ் உமன் மினிஸ்டர்ஸ். 2 உமன் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் த புக் டிரான்ஸ்லேட்டட் இன்டு டேஷ் லாங்குவேஜஸ்னால் 50 லாங்குவேஜஸில் வந்து இது பண்ணியிருப்பாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஹெலன் கெல்லர் டைட் அட் வாட் ஏஜ்? 87 இயர்ஸில் தான் அவங்க வந்து டெத் ஆனாங்க. நெக்ஸ்ட்டு, கங்காதர் ராவ் அடாப்டட் சன்ஸ் அடாப்ஷன் செரமனி வாஸ் ஹெல்ட் ஆன். எப்போ வந்து அந்த செரமனி நடத்துனாங்கன்னா நவம்பர் 19, 1853 தான் வந்து நடத்திருப்பாங்க. What was the main reason for the Sipai rebellion in 1857? Sipais refused to use new rifle cartridges. அது வந்து அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதில் வந்து பிக்கோட கொழுப்பு அப்புறம் கவ்வோட இதெல்லாமே வந்து கோட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. நெக்ஸ்ட்டு, இன் விச் இயர் சாவ்லா ஜாயின்டு ஓவர்செட் மெத்தட்ஸ் இன்ஸ் லாஸ் ஆல்டஸ் கலிஃபோர்னியா ஆஸ் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ரீசர்ச் சயின்டிஸ்ட்டாக எப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்கன்னா 1993 ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, ஹூஸ் வேர்ட்ஸ் அண்டர் த வைட் அண்ட் ஸ்டாரி ஸ்கை டிக் த கிரேவ் அண்ட் லெட் மீ லை. இந்த கோட் யாருதுன்னா ஆர்எல் ஸ்டீவன்சனோடது. இது வந்து ஆர்எல் ஸ்டீவன்சன் சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, டாக்டர் சலீம் அலி நாமினேட்டட் டு ராஜ்யசபா எப்போனா 1985 ராஜ்யசபாவுக்கு நாமினேட் ஆகியிருப்பார். விச் ஃபுட் வாஸ் ஆஃபர்ட் டு த யங் சீகல் ஆஃப்டர் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட்? என்ன கொடுத்தாங்கன்னா டாக் ஃபிஷ்ஷு தான் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஷேக்ஸ்பியர் பார்ன் இன் ஸ்ட்ராட்ஃபோர்ட் அப்பான் அவன். அங்கே தான் வந்து அவர் பார்ன் ஆகியிருப்பார். ஃப்ரான்ஸை லுக்ட் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு ஸ்கிப் ஸ்கூல் டு டூ வாட்? கலெக்ட் பேர்ட்ஸ் எக்ஸ். சரிங்களா, ஸ்கூலில் எதுக்காக ஸ்கிப் பண்ணலான்னு நினைக்கிறேன்னா கலெக்ட் பேர்ட்ஸ் எக். நெக்ஸ்ட் வந்து ஹூ ஓப்பன்ட் அண்ட் க்ளோஸ்டு த ஸ்லூயிஸ்? பீட்டர்ஸோட ஃபாதர். நெக்ஸ்ட்டு, ஹோம்ஸ் காட் த இல்னஸ் ஃப்ரம் சம் டேஷ். சைனீஸ் செயலர்லேருந்து தான் அவருக்கு வந்து அந்த இல்னஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு, சச்சின் யூஸ்வலி ட்ராவல் ஃப்ரம் பந்த்ரா டு டேஷ் ஃபார் ப்ராக்டிஸ். சிவாஜி பார்க் வரைக்குமே ட்ராவல் பண்ணுவார் பஸ்ஸில். மார்க் ட்வைன் வாஸ் ரேஸ்ட் இன் டேஷ் மிசூரி. ஹன்னிபால் அங்கே தான் வந்து வளர்ந்துருப்பார். வாட் அக்கார்டிங் டு சிவி ராமன் இஸ் எலிக்சர் ஆஃப் லைஃப்? வாட் ஆர் த எலிக்சர் ஆஃப் லைஃப்? யார் சொல்லியிருப்பார்? சிவி ராமன் சொல்லியிருப்பார். தி நர்வஸ் captor let one bear go because dash the bear fight so fiercely. Next, Isaac's grandmother was advised to apprentice him to a
கிளாக் மேக்கர். அவங்க கிராண்ட் மதர் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், the dash glimmered over the smooth flowing stream. Moonlight the glimmered over the smooth flowing stream. Next, the train would come at எவ்வளோ மணிக்கு வருது? 12 o'clock. நெக்ஸ்ட்டு the sparrows built their nest in the யார்? ராமையாஸோட ஹவுஸில் தான் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்திராஸ் ஆம்பிஷன் வாஸ் டு பி லைக் டேஷ் ஜான் ஆஃப் ஆர்க். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ரஹென்ஷனு, அதுலேருந்து வரக்கூடிய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி வரும் இல்லையா? Where does Robert work on Wednesday? At the hospital. What does Robert do on Tuesday? He planted 5 red flowers and digs a hole with a shovel. How many holes does Robert dig during the week? 5. How many yellow flowers does Robert plant? 8 yellow flowers. Next பாருங்க, how many bushes does Robert plant during the week? வந்து 17. Next, where does Robert plant white flower? At the school. Robert works at the school on Tuesday or Thursday. Robert plants bushes at the bank, hospital, grocery store. இங்கே எல்லாமே வந்து நட்டிருப்பாரு. Based on information in the passage, we can understand that Robert is a landscaper. இந்த ஸ்டோரியை வச்சு அவங்கள யாருன்னு இது பண்ணலான்னா அவங்க வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்பர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பேட்டர்ன். He gave her a beautiful bouquet. Subjective verb, indirect object, direct object. The white rose looks beautiful. Looks beautiful வந்து இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட். சப்ஜெக்ட் வெர்பு காம்ப்ளிமெண்ட். ஃபைண்ட் ஆட் ஒன். எமுலேட், பர்சியூ, ஸ்டாமினா. இதில் வந்து ஸ்டாமினா தான் வந்து ஆட் வேர்ட். நெக்ஸ்ட்டு, மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் have some forward to fund rescue operations carrying in the cyclone hit areas. இதில் வந்து எரர் எதுனா carrying in the cyclone hit areas. Next, his supports are not as enthusiastic and cooperative as that of his opponents. இதில் வந்து that of his opponents அன்றது தான் வந்து எரர் பாட்டு. நெக்ஸ்ட்டு, we sat under the shade of the dash tree. beach, BEECH, beach, homophone. எந்த பீச் ஸ்பெல்லிங் எழுதணும்னு பார்த்துக்கணும். the dash thread was thrown away. இங்கே எந்த த்ரெட்னு எல்லாமே நாட்டின்னு வருது இல்லையா? அப்போ நாட்டி, KNOTTY. செலக்ட் இன்கரெக்ட் சென்டென்ஸ் எதுனா the child always crying அப்படின்றது தான் வந்து இன்கரெக்ட் சென்டென்ஸ். ஃபைண்ட் ஆட் ஒன். மேலே பங்க்டு, பேஷனில் பங்க்டு தான் வந்து ஆட் ஒன். நெக்ஸ்ட் வந்து சைல்டுக்கு ப்ளூரல் ஃபார்ம் என்னென்னா சில்ட்ரன். நெக்ஸ்ட்டு, he is rich but he will not help anyone. இங்கே வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். காம்பவுண்ட், பட் வந்துச்சுன்னா காம்பவுண்ட் சென்டென்ஸ். யூ கேன் வெயிட் ஆர் லீவ், இதுவும் ஆர் வந்திருக்கிறதுனால காம்பவுண்ட் சென்டென்ஸ். இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு டெஃபினேஷன் எல்லாம் இருக்குது. காம்பவுண்ட் சென்டென்ஸ்னால் என்ன, சிம்பிள் சென்டென்ஸ்னால் என்ன. சில டைம் அந்த டெஃபினேஷனே கொடுத்து இது எதோடதுன்னு கூட கேட்பாங்க. we met rather few people who spoke English. ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ். who spoke. நெக்ஸ்ட் வந்து change superlative degree. Aerospace engineering is a more fascinating subject to the students than other subjects. இது வந்து சூப்பர்லேட்டிவாக மாற்றணும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இஸ் மோஸ்ட் ஃபேசினேட்டிங் சப்ஜெக்ட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், கூட்ஸ் ட்ரெயினோட அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்னதுன்னா ஃப்ரைட் ட்ரெயின். காம்பினேஷன் ஆஃப் த பிளெண்ட் வேர்ட் கிராஸ் வாக். இது வந்து கிராஸ்ன்றது நவுனும் வாக்குன்றது வந்து வெர்பு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளெண்டிங்கோட பயோகிராஃபி ப்ளஸ் பிக்சர் நம்மளுக்கு என்ன வரும்? பயோபிக்னு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்னியோட 1000 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அது இல்லைன்னா உங்களுக்கு தெரியலன்னா ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது பாருங்கள். 15 மார்க் டெஸ்ட்டுன்ட்டு 1500 கொஷின்ஸுன்ட்டு அதில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, see you.